வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா. இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பதிவு தான். நான் 6 நாள் முருகருக்கு தைப்பூச விரதம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது அது வந்து தை கிருத்திகை அன்னைக்கு ஆரம்பிச்சு தைப்பூசம் வரைக்கும் 6 நாள் வருது. ஸோ அந்த 6 நாள் நம்ம விரதம் இருக்கலாம். தை கிருத்திகை பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை, அதாவது 6ஆம் தேதி, பிப்ரவரி 6ஆம் தேதி வந்து நம்மளுக்கு வந்து தை கிருத்திகை இருக்குது. இந்த தை கிருத்திகையில் இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வியாழக்கிழமை வருது. வியாழக்கிழமை வந்து குருவுக்குரிய சிறந்த நாள் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா முருகர் வந்து நம்மளுக்கு ஞானத்தை தான் வழங்குறாரு. ஸோ அவர் வந்து ஒரு குரு தான். அதனால தான் நம்ம வந்து குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு சொல்லி நம்ம முருகரை வந்து வணங்குறோம். ஸோ அந்த குருவுக்கான வாரமும் வியாழக்கிழமை இருக்குது, தை கிருத்திகையும் இருக்குது. எல்லாம் வந்து அமைஞ்ச அந்த நன்னாளில் நம்ம வந்து விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நம்ம விரதம் இருந்து வீடெல்லாம் சுத்தம் செஞ்சு முருகருக்கு விளக்கு போட்டு நம்ம விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏதோ ஒரு நெய்வேத்தியம், உங்கள் வீட்டில் இருக்க நெய்வேத்தியம் நீங்கள் வச்சு விளக்கேற்றுங்க. உங்களால் வெற்றிலை தீபம் ஏற்ற முடிந்தால் வெற்றிலை தீபம் ஏற்றுங்க. பக்கத்தில் இருக்க கோவில், முருகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. காலையோ மாலையோ எப்போ உங்களால் முடியுமோ அப்போ வந்து நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு முருகரை வந்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அது ரொம்ப நல்லது. விரதமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 6 நாள் விரதத்தில் சில பேர் வந்து ஒரு நேரம் சாப்பிடாமல் இருப்பாங்க. சில பேர் வந்து பாலும் பழமும் சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. உங்கள் உடம்புக்கு நீங்கள் செய்கிற வேலைக்கு தகுந்த மாதிரி உணவு எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் எந்த தவறும் இல்லை. முருகரை வந்து மனசார நினச்சி முருகர் நாமத்தை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு எந்த ஒரு மந்திரமும் எந்த ஒரு பாடலும் தெரியலனா முருகா 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 அப்படின்னு சொல்லலாம். ஓம் சரவண பவ, அது கூட நம்ம மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கலாம். இந்த 6 நாளும் எவ்வளோ டைம்ஸ் நம்மளால் முடியுதோ அவ்வளோ டைம்ஸ் நம்ம சொல்லலாம். 108 தடவை, 1008 தடவை, 1008 தடவை, எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து முருகரை வந்து நம்ம நினச்சிட்டே இருந்தோன்னா முருகர் வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்மளுக்கு கனெக்ட் பண்ணுவார். நம்மளை வந்து ஒரு நல்ல ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம லைஃப்பில் முன்னேற்றி கொண்டு போவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இருக்காது. ஏன்னா எல்லாமே பேசும் தெய்வமாக தான் வந்து முருகர் இருக்கிறாரு. இன்றைக்கி நம்ம ஒன்று கேட்குறோன்னா அதுக்கான பதில் வந்து எப்படியாவது அவர் வந்து கொடுத்துருவார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா அதுக்கு வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். தை மாதத்தில் மெடிடேஷன் பண்ணுறது அவ்வளோ நல்லது. இந்த தை கிருத்திகை அப்படின்னு சொன்னாலே சூரியன், கிருத்திகைனாலே சூரியனுக்கு உரியது தான். தை மாதம்னாலே நமக்கு சூரியனுக்கு உரிய மாதமாக தான் சொல்கிறோம். ஸோ இந்த மாதத்தில் நம்ம வந்து தியானம் பண்ணோன்னா அவ்வளோ பவர் நம்மளுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ, உங்கள் மனசு கஷ்டம், பண கஷ்டம், இந்த மாதிரி எந்த கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் வந்து தியானம் பண்ணுங்கள். மூச்சை மட்டும் கவனித்து தியானம் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமுமே சரியாயிடும். முருகன் நினச்சி வழிபடுங்க. இந்த வெற்றிலை தீபம் ஏற்றும்போது ஒரு விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது வெற்றிலை தீபம் காம்பை கிள்ளிட்டு தான் நம்ம வந்து வெற்றிலை வைக்கணும். அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 6 வெற்றிலை வந்து நம்ம வச்சுட்டு நடுவில் ஒரு தீபம் ஏற்றலாம். இல்லைன்னா ஒவ்வொரு வெற்றிலையிலும் ஒவ்வொரு தீபமும் 6 தீபமும் நம்ம வந்து வீட்டில் ஏற்றலாம். இதில் வந்து உங்களுக்கு நெய்வேத்தியமாக பார்த்திங்கன்னா முருகருக்கு ரொம்ப பிடிச்ச தினைமாவும் தேனும் வச்சாலே போதும். வேறு எதுவுமே நம்ம செய்ய தேவையில்லை. தினைமாவும் தேனும் கலந்து அவருக்கு வச்சோனாலே, வள்ளியம்மா வந்து முருகருக்கு வந்து அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க சாப்பிட்றதுக்கு. முருகருக்கு கொடுத்தனால முருகருக்கு ரொம்ப பிடிச்ச பிரசாதம்னு பார்த்தோன்னா அதுதான். ஸோ நம்ம என்னென்னமோ செஞ்சு வைக்கிறதுக்கு தினைமாவும் தேனும் கலந்து அவருக்கு கொடுத்தோன்னா அவர் அவ்வளோ சந்தோஷப்படுவார். மனசார நம்மளோட பிரார்த்தனையை அவர் ஏற்றுப்பார். முருகன் வந்து செவ்வாய் கிரகத்துக்குரிய கடவுள் தான் முருகர்னு சொல்கிறோம். ஸோ முருகரை வந்து, அதாவது பூமி சம்மந்தமாக எந்த பிரச்சனை இருந்தாலும் முருகரை வந்து வழிபடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பூமி, வீடு வாங்கணும், ஏதாவது சொத்து பிரச்சனை, இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம முருகரை வழிபடலாம். அதுலேயும் பால முருகரை வந்து வழிபடுறது ரொம்ப நல்லது. எங்கேயாவது உங்கள் கோவிலில் பாலமுருகன் இருந்தார்னா அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது வந்து நிவர்த்தி ஆயிரும். அதனால் உங்களுக்கு வீடு சம்மந்தமாக, நில சம்மந்தமாக எந்த ஒரு பிரச்சனை, ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் எல்லாம் சொல்கிறாங்க சிறுவாபுரிக்கு தான் போக சொல்கிறாங்க. ஸோ சிறுவாபுரியில் யார் இருக்கா? பாலமுருகர் தான் இருக்கார். ஸோ நம்ம பாலமுருகரை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த நில பிரச்சனைக்கு, சொந்த வீடு வாங்குறதுக்கு, எல்லாத்துக்கும் கார் வாங்குறதுக்கு, இந்த மாதிரி எதுனாலும் நம்ம வாங்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வந்து பாலமுருகரை தான் வழிபடணும்.
இது மாதிரி உங்கள் வீட்டில் வந்து திருமண தடை இருக்குது, திருமணம் வந்து வயதானவங்க இருக்காங்க, ஆனால் திருமணம் வந்து தடைப்பட்டுட்டே போகுது அப்படிங்கிறப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், வள்ளி தெய்வ யானையோட முருகர் இருப்பார் இல்லையா, அந்த மணக்கோலத்தில் முருகர் இருப்பார், அந்த சன்னதிக்கு போய் முருகரை நம்ம வழிபடணும். அப்போது அவங்க வந்து குடும்பத்தோடு இருப்பாங்க இல்லையா, அவங்கள வழிபட்டுட்டு வந்தோன்னா நம்மளோட திருமண தடை நீங்கும். இந்த தை கிருத்திகை அன்னைக்கு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கோ அந்த மாதிரி கடவுளை போய் வழிபடுங்க. அன்றைக்கி வந்து வியாழக்கிழமையும் கூட. ஸோ அதனால் 6 நாள் விரதம் ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. 6வது நாள் தைப்பூச விரதத்தோடு முடிச்சிடலாம். முருகப்பெருமான அருளை எல்லாரும் பெறலாம். வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் தமிழ் கடவுளுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மற்றும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.